இங்கே மீனா தெரியாமல் எண்ணெயை கொட்ட அதில் விஜயா வலிக்கு விழுந்துடுறாங்க. விழுந்த விஜயாவை இங்கே தாங்கி பிடிக்கிற மீனாவும் சேர்ந்து கீழே விழுக, அதுக்கப்புறம் இங்கே விஜயாவை தூக்க முடியாமல் எல்லாருமே திணறிட்டு இருக்க. அப்போது மனோஜ் வராங்க. என்னால் எங்கள் அம்மாவை தூக்க முடியும்னு சொல்லி அவரும் தூக்க போக அவரும் வலிக்கிக்கிட்டு கீழே அதே இடத்துல விழுந்துடுறாரு. இந்த இடத்துல யார் தான் எண்ணெயை கொட்டுனதுன்னு சொல்ல, இதுக்கு இங்கே விஜயா கிட்ட மீனா சொல்கிறாங்க, நான் தான் அதை கொட்டிட்டுச்சு கை தவறி, இப்போது க்ளீன் பண்ணுறதுக்காக தான் உள்ளே போனேன், அந்த நேரத்தில் நீங்கள் வலிக்கிட்டு விழுந்துட்டீங்க சொல்ல வரும்போது இங்கே விஜயா வந்து கண்ணா பின்னாடி மீனாவை திட்டுறாங்க. ஏண்டி உனக்கு அறிவே இல்லையா, எண்ணெயை கொட்டிட்டு துடைக்காம இருக்கேன்னு சொல்ல வரும்போது அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாங்க, அவள் க்ளீன் பண்ணுறதுக்காக தானே உள்ளே எடுக்க போனா, அதுக்குள்ளே நீ எதுக்கு கீழே கவனக்குறைவாக நடந்து வந்த, உன் கண்ணெல்லாம் எங்கே குண்டு வச்சுட்டு வர, பார்த்து நடந்து வர மாட்டியான்னு சொல்லி கேட்க, நம்ம வீடு தானே இங்கே என்ன இருக்க போகுதுன்னு நானும் நடந்து வந்தேன், ஆனால் இவ இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல, இவ வேணும்னே தாங்க பண்ணுறா, என்னை காலை உடச்சி வீட்டில் போடணும்னு முடிவு பண்ணிட்டான், நான் இப்போது நடனப்பள்ளி ஆரம்பிச்சிருக்கேன், அதில் போய் டான்ஸ் கற்றுக் கொடுக்குறேன்ல, எங்கே இவளை விட அதிகம் சம்பாதிச்சிருவோமோன்ற ஒரு எண்ணத்தில் தான் இப்படியெல்லாம் இவ பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லி இங்கே விஜயா ரொம்ப சத்தம் போட, இல்லை ஆண்டி இங்கே மீனா தெரியாமல் தான் கொட்டினாங்க, நானும் தான் கூட இருந்தேன்னு இங்கே ஸ்ருதியும் சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, அட போமா நீ தான் இவ சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு இருக்கணும், இவ வேணும்னே தான்மா பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவை வந்துட்டு எல்லாருமே தூக்கி அந்த கட்டிலில் உட்கார வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு இங்கே காலை குடுங்கத்தை நான் உருவி விடுறேன் மீனா சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, திரும்பவும் காலை உருவுறேன்னு சொல்லி என் காலை நடக்க முடியாமல் இதே இடத்துல உட்கார வச்சிருவேன், உன்னால நம்பவே முடியாதுரி அப்படின்னு இங்கே விஜயா வந்து ரொம்பவே சத்தம் போடுறாங்க மீனா கிட்ட. மீனாவும் அப்படியே கிளம்பி அமைதியாக நின்றுட்டுருக்க. மீனா நீங்கள் வாங்க மீனா, இவங்க இப்படித்தான் எப்போதுமே எதுவுமே புரியாத மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்கன்னு ஸ்ருதி சொல்ல, இவளுக்கு எவ்வளோ திமிருன்னு அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்கேன். என்ன விஜயா நீ வீட்டுக்குள்ளே எப்போ என்ன கிடந்தாலும் அதை சரியாக பார்த்து கவனிக்காமல் சின்ன பிள்ளை மாதிரி வேகமாக நடந்துகிட்டே இருக்க, வயசாயிடுச்சுன்னு கொஞ்சம் கூட மனசில் எண்ணமே இல்லாமல் நடந்துட்டு இருக்கேன்னு சொல்ல, எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு வயசெல்லாம் ஆகலைன்னு சொல்லி இங்கே விஜயா வந்து சொல்ல, அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாங்க, வயசாகலைன்னா ஏன் கண்ணெல்லாம் எங்கே போகுது, உன் நினப்பெல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லி அண்ணாமலை தட்டிட்டு உள்ளே போய்ட்றாங்க. அதுக்கு பிறகு எங்கள் ரோகிணி, நான் வேணா காலை பிடிச்சி விடட்டுமாண்டி அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீ தான் இங்கே வேலைக்கு போகணும்ல, முதல்ல கிளம்புமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க ஆண்டின்னு சொல்லிட்டு எங்கள் ரோஹிணி கிளம்பி ரெடியாக, மனோஜ் என்னாலேயும் முடியலைம்மா, நானே கீழே விழுந்ததில் எனக்கு பயங்கரமாக வலிக்குதுன்னு சொல்ல, மனோஜ் இப்போ நீயும் வீட்டில் இருந்துட்டா அங்கே ஷோரூமை யார் பார்த்துக்கிறது, வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி இங்கே அதட்டுறாங்க. அதுக்கு பிறகு மனோஜ் ரோஹிணி எல்லாருமே கிளம்பி அங்கே ஷோரூமுக்கு போக இங்கே மீனா வந்துட்டு பூ கொண்டுகிட்டு கிளம்புறாங்க. இதை பார்த்த விஜயா, எங்கடி கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு இங்கே மீனா, இல்லத்தை பூ கேட்டிருந்தாங்க நான் கொண்டு கொடுத்துட்டு வரேன்னு சொல்கிறாங்க எங்கள் மீனாவும். இதை கேட்ட எங்கள் விஜயா உடனே மீனா கிட்ட, இப்படி என்னை படுக்க உட்கார வச்சுட்டு நீ பாட்டு கிளம்பி போனால் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் யார் பார்க்குறதுன்னு சொல்லும்போது, அதுக்கு அண்ணாமலை, ஆமாம் நீ நல்லா இருந்தபோது வேலை பார்க்கல, இப்போது காலை லேசாக வலிக்கிடுச்சு அவ்வளோதானே, இப்போயும் நீ வேலை பார்க்க போகிறதில்ல, அப்புறம் எதுக்கு மீனா கிட்டே இந்த கேள்வி கேட்குற, மீனா எப்போதும் போல் அவள் தானே இந்த வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கா, அவளுக்கு எப்போ எந்த வேலை பார்க்குறதுன்னு தெரியும், நீ போமா மீனான்னு சொல்லி எங்கள் அண்ணாமலை அனுப்பி வைக்க, சரி மாமான்னு சொல்லிட்டு இங்கேருந்து மீனா கிளம்பி பூவை எடுத்துகிட்டு போகிறாங்க. பூ எடுத்துகிட்டு போயிட்டுருக்க நேரத்தில் தான் இங்கே ரோஹிணியோட ஷோரூம்லேருந்து ஃபோன் போகிறது. சொல்லுங்கள் ரோஹிணி அப்படின்னு மீனா கேட்க, இல்லை மீனா அவசரமாக பூ தேவைப்படுது, கொஞ்சம் கொண்டு வர முடியுமான்னு கேட்குறாங்க. சரி ரோஹிணி, நானும் பூ தான் கொண்டு கொடுத்துட்டு வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன், சரி நான் உங்களுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இங்கேருந்து மீதி பூவெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே ஷோரூமுக்கு போகிறாங்க. போன கையோட எங்கள் ரோஹிணி கிட்ட எவ்வளோ பூ வேணும்னு சொல்லி கேட்க, உங்ககிட்ட எவ்வளோ பூ இருக்கு, மீதி எவ்வளோ இருந்தாலும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன ரோஹிணி இது விசேஷமானு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எங்கள் சாமி படத்துக்கெல்லாம் பூ போடணும்ல, நீங்கள் 2 நாள் தானே கொண்டு வந்து கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் கொண்டுட்டு வரலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அதுக்கப்புறம் வீட்டில் என்னென்னமோ பிரச்சனை ஆகி போயிடுச்சு, அதுக்கப்புறம் நானும் அதை பற்றின யோசனையில் இல்லைன்னு சொல்ல, உனக்கு தான் மாதம் மாதம் பணம் கொடுக்குறோன்னு சொன்னோம்ல, அப்புறம் எதுக்கு கொண்டு வந்து கொடுக்க மாட்டேன்னு இங்கே மனோஜ் திட்டுறாங்க. ஏ ரோஹிணி, கொடுக்கலன்னா நீயும் விட வேண்டியதானே, நம்ம வேறு கடையில் எங்கேயாவது வாங்கிட்டு வந்து கூட வச்சுக்கலாம், இதுகிட்ட தான் வாங்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லைன்னு எங்கள் மனோஜ் கேலி செய்கிறாரு. இதை பார்த்துட்ருக்க இங்கே உடனே மீனாவும், சரி ரோஹிணி நான் கிளம்புறேன்னு சொல்லும் பொழுது இங்கே ரோஹிணி என்ன பண்ணுறாங்கன்னா, மீனா ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வேலை ரோஹிணி அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு இங்கே ரோஹிணி சொல்கிறாங்க, இல்லை மீனா ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க, அவங்கள நான் கவனிக்கணும், அதனால் அப்படின்ற மாதிரி இங்கே ரோஹிணி வந்து மீனாவை பார்க்க, சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. மீனா இந்த சாமி படத்துக்கெல்லாம் பூ போட்டுட்டு மீதி இருக்க பூவை வாசலில் கொஞ்சம் கட்டி விட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இவ்வளோ தானா, சரி ரோஹிணி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே பூவெல்லாம் கட்டி விட்டுட்டு அதே போல் அங்கே வாசலையும் பூ கட்டி விட்டுட்டுருக்கு. மனோஜ் கேட்குறாரு எங்கள் ரோஹிணிகிட்ட, இப்போ எதுக்கு தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்கும்போது, பொறு மனோஜ் உனக்கு போக போக தெரியும் அப்படின்னு சொல்லி இங்கே மனோஜோட வாயை அடைச்சிட்றாங்க. வர கஸ்டமர்ஸை கவனிச்சிட்டு இருக்க நேரத்தில் மீனா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி திரும்ப நிற்க சொல்கிறாங்க. என்ன ரோஹிணி அப்படின்னு இங்கே கேட்கும்போது, இல்லை மீனா ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும், இங்கே எல்லாருமே வேலையாக இருந்துகிட்ருக்காங்க,
மனோஜும் வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் கவனிச்சிட்ருக்காரு. எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. என்ன விஷயம்னு கேட்கும்போது, இல்லை அந்த ஃப்ரிட்ஜை தூக்கி எங்கிட்டு வைக்கணும், எனக்கு கொஞ்சம் கூட மாட உதவி பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, என்ன ரோஹிணி இவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜாக இருக்குது, இதை போய் இங்கே நகர்த்தி வைக்கணும்னு சொல்கிறீங்களேன்னு கேட்கும்போது, நகர்த்துறதா மீனா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், நம்மளே இதை செஞ்சிடலாம், இதுக்கு எதுக்கு ஆட்களை கூட்டுக்கிட்டு, அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, இதை போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லும்போது, சரி வாங்க ரோஹிணின்னு சொல்லி எங்கள் ரோஹிணியை கூப்பிடுறாங்க. ரோஹிணி அப்படியே மெதுவாக நகர்த்தாமல் அப்படியே நின்றுட்டுருக்க. இங்கே மீனா லேசாக நகர்த்தி அதை ஓரமாக ஒரு பக்கமாக வச்சிடறாங்க. இதை பார்த்து மீனாவை நினச்சி மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னையவா நீ போட்டு கொடுக்குற வீட்டில் இப்போ என் ஷோரூமில் உன்னை வச்சு என்னெல்லாம் வேலை வாங்குற பாருன்ற மாதிரி இங்கே மீனா கிட்ட சின்ன சின்ன வேலைகளை வாங்கிட்டு இருக்க நேரத்தில் தான் இங்கே கஸ்டமர்ஸ் வர கஸ்டமர்ஸ் இங்கே ரோஹிணி கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. மீனாட்ட உடனே சொல்கிறாங்க, மீனா சின்ன ஹெல்ப் என்கிட்ட கோச்சிக்காதீங்கன்னு சொல்லும்போது, என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இவங்க எப்போதுமே ரெகுலராக வர கஸ்டமர்ஸ் தான், நீங்கள் இவங்களுக்கு ஒரு காஃபி மட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ரோஹிணி அப்படின்னு எங்கள் அப்படியே மனசில் ஒரு மாதிரி நினச்சிட்டு மீனாவும் காஃபி வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்து இங்கே கஸ்டமர்ஸ்க்கு ஊற்றி இதோ இந்த அறுக்க ரோஹிணின்னு கொடுக்கும்போது, நீங்களே கொடுங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா தான் காஃபி ஊற்றி கொண்டு போய் கொடுக்குறாங்க. இங்கே ரோஹிணியும், நீங்கள் பேசிகிட்டு இருங்க சார், நான் போய் மனோஜை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து நழுகி போகிறவங்க அங்கே நின்று தூரமாக நின்று பார்க்குறாங்க. மீனா அவங்களுக்கு பணிவிட செஞ்சிட்ருக்கதை இதை பார்த்து எங்கள் ரோஹிணிக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே ரொம்ப துள்ளலாக இருந்துகிட்ருக்கு. நேரம் பார்த்து இங்கே வந்திருக்க கஸ்டமர்ஸும் மீனாவை வந்துட்டு திரும்ப கூப்பிடுறாங்க. கிளம்புற நேரத்தில், இங்கே வாமா, இங்கே வந்து இதை ஒரு கைப்பிடி, இந்த கடையில் வேலை பார்க்குற பொண்ணு தானே நீ, இப்படி பக்கத்தில் நிற்காம அங்கே இங்கே சுற்றிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே மீனாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இவரேன்னு இந்த கடையில் வேலை பார்க்குற பொண்ணுன்னு நினச்சிட்டாராம். உடனே பக்கத்தில் போகிற மீனாவும், இந்த கடையில் உங்களுக்காக வந்திருக்கவங்களேன்னு சொல்லி மரியாதைக்காக உங்களை கட்டி கொடுத்தான், இந்த கடையில் வேலை பார்க்குற பொண்ணாவே நினச்சிப்பீங்களா, இந்த கடையில் வேலை பார்க்குறது ஒன்றும் அவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் இல்லை, நானும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன், பூ கட்டுற வேலை, பூக்கட்டி எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு வர வேலை, ஆனால் அதுக்காக யார் என்னன்னு கூட தெரியாமல் நீங்கள் இப்படி நடந்துக்கிறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லும்போது, நீ பார்க்குற வேலையே பூக்கட்டி வைத்துட்டு இருக்க வேலை தான், அதுக்கே இவ்வளோ திமிர நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி பேசும்போது, என்னம்மா என்ன சத்தவங்கன்னு சொல்லி எங்கள் மனோஜ் ரோஹிணி 2 பேருமே வராங்க. என்ன சார் எதுவும் பிரச்சனையான்னு எங்கள் மனோஜ் கேட்க, என்ன சார் இந்த பொண்ணு ரொம்ப ஓவராக பேசுது, இந்த கடையில் வேலை பார்க்குற பொண்ணுன்னு நினச்சி தவறாக நான் இன்ஃபார்ம் பண்ணி நான் இவங்களை கூட்டிட்டேன், அதுக்காக இவங்க என்கிட்ட ரொம்ப ஓவராக திமிரா பேசுகிறாங்க, எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரியும் நான் ஏதோ தெரியாமல் நடந்துக்கிட்ட மாதிரியும் இப்படி ஓவராக பேசுகிற பொண்ணு எங்கேருந்து சார் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன மீனா வர கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு கூட உங்களுக்கு தெரியாதா, ஆனால் வீட்டில் இருந்தால் மட்டும் என்ன பேச்சு பேசுகிறீங்க, இங்கே வந்து ஒரு நாள் கஷ்டப்பட்டு பார்த்தா தான் உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே மீனா அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாங்க. மீனா வந்து மனோஜையும் ரோஹிணியையும் நேரம் பார்த்து வந்திருக்கவங்க, நாங்கள் இன்னமும் நினச்சிட்டு வந்தோம் சார், ஆனால் உங்கள் கடையில் சரிவர ஆட்களும் இல்லை, கவனிச்சுக்கிறதுக்கு இப்படிப்பட்ட ஆளையும் வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி திட்டும்போது, இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன மீனா பூக்கற்ற தொழிலை விட இந்த தொழில் ரொம்ப கஷ்டம்தான், இருந்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அதுக்காக தான் நான் இங்கே வந்ததுலேருந்து எனக்கு ஏகப்பட்ட வேலைகளை கொடுத்து இங்கே இருக்க வச்சிங்களா, நானும் உங்களுக்கு உதவி செய்யலாம்னு நினச்சேன், ஆனால் உங்களுடைய மனசில் இப்படிப்பட்ட கெட்ட இன்னும் நான் இருக்குன்னு கூட நினச்சி பார்க்கலன்னு சொல்லும்போது, கேட்டீங்க ரோஹிணி இங்கே கஸ்டமர்ஸ்க்கு முன்னாடியே அவமானப்படுத்துறீங்கல்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு, பூக்கற்ற உனக்கே இவ்வளோ திமிரை இருக்கும்போது இவ்வளோ பெரிய ஷோரூமை வச்சு நடத்திட்டு இருக்க எனக்கும் மனோஜுக்கும் எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டீங்க மீனா பயங்கரமாக கோவப்பட்டு அந்த இடத்துல ரோஹிணிக்கு பலார்னு ஒரு அறையை, இங்கே காதே கேட்காத அளவுக்கு சத்தமாக ஒரு அறையை கொடுத்துட்றாங்க. வந்து இந்த கஸ்டமர்ஸை அப்படியே வியந்து போய் பார்க்க, இந்த வேண்டாத வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, நான் கூட ஏதோ சின்ன உதவி தானே நினச்சி ஒன்று ஒன்றா செஞ்சால் இந்த கடையில் என்னை ஒரு வேலைக்காரி போல் நடத்தணும்னு நினச்சி தானே இப்படியெல்லாம் பண்ணீங்க, இப்போ சொல்கிறேன் ரோஹிணி உங்களை விட பெரிய அளவில் நானும் உயர்ந்து காட்டுவேன், அன்னைக்கு நீங்கள் செஞ்ச அதே தப்பை நானும் உங்ககிட்ட செய்ய மாட்டேன், வேலை பார்க்குறவங்களை நீங்களும் எப்படி நடத்துறீங்கன்னு நானும் ஆரம்பத்துலேருந்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் அதை விட அதிகமாக அதை விட பெட்டராக என்னாலையும் என் புருஷனாலையும் நல்ல ஒரு தொழிலாளிகளை உருவாக்க முடியும், நீங்கள் காட்டுற மரியாதை விட கொடுக்குற மரியாதை விட அதிக அளவுக்கு நாங்கள் அவங்களுக்கு நிறையவே செய்ய முடியும், அப்போ நீங்கள் நாங்கள் யாருன்றதையும் புரிஞ்சுப்பீங்க, நீங்கள் இங்கே பார்க்குற வேலை ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறீங்களே, இப்போ ஏசி ரூமில் உட்காந்து பார்க்குற வேலையே உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம்னா கொஞ்ச நேரம் வெயிலில் வந்து கஷ்டப்பட்டு பாருங்கள், வெயிலில் வண்டி எடுத்துகிட்டு அங்கே இங்கேயும் அலைஞ்சு தெரிஞ்சு பாருங்கள், அப்போ தெரியும். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் இந்த ஷோரூம்லேருந்து நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை விட எனக்கு பூக்கட்டி வரதில் வர்ற பணமும் சந்தோஷமும் தான் எனக்கு நிம்மதியும் கொடுக்குது, என் புருஷனுக்கும் அப்படி தான், கார் ஓட்டுற தொழிலில் அவரும் வந்துட்டு ரொம்ப அசிங்கப்பட்டதில், பூக்கட்டுற தொழில்னால நானும் அசிங்கப்பட்டு நின்னதில், அசிங்கம்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அசிங்கம், இந்த ஷோரூமை வச்சு நடத்துகிறீங்க, இவ்வளோ பெரிய ஷோரூமை வச்சு நடத்துறதெல்லாம் பெருசில்ல ரோஹிணி, உள்ளே இருக்க வேலை ஆட்கள் கிட்ட எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்றதான் ரொம்ப பெரிய விஷயம்,
அவங்க கிட்ட அன்பா ஆசையாக பழகி வேலையை வாங்கணுமே தவிர உங்களுடைய அதிகாரத்தை காட்டி வேலையை வாங்கணும், நீங்கள் நினச்சதை சாதிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. வர்ற கஸ்டமர்ஸ் உங்ககிட்டயும் தான் சொல்கிறேன், இங்கே வேலை பார்க்குறவங்க வர்றவங்க யார், கஸ்டமர்ஸ் யார் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதை விட்டுட்டு எல்லாரையுமே இந்த கடையில் வேலை பார்க்குற ஆளாக நினச்சி நீங்களும் அவங்கள ஒரு மனுஷத்தன்மையோடு நடத்தாமல் இப்படி நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு அவங்க எல்லாருமே உங்களுக்கு கீழே வேலை செய்கிற ஆட்கள் மாதிரி நடத்துறது ரொம்ப பெரிய தப்பு சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோஹிணியை பார்த்து முறைச்சிட்டு அப்படியே மனோஜையும் பார்த்து முறைச்சிட்டு அங்கேருந்து கிளம்ப இங்கே ரோஹிணி கன்னத்தில் கை வச்சபடி நிற்க வந்த கஸ்டமர்ஸும் எந்த பொருளுமே எடுக்காமல் அங்கேருந்து கிளம்ப இது ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இங்கே மீனாவை பழி வாங்கணும், மீனாவை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சேன். இங்கே ரோஹிணி செஞ்ச விஷயம் கடைசியில் அவங்களுக்கே எதிராக தான் திரும்பிடுச்சு. இப்படி மீனா கையாலே அறை வாங்கிக்கிட்டு அதுவும் சரியான பாடத்தை தெளிவாக எடுத்து கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. இனிமேல் புரிஞ்சு நடந்துக்கிட்டாலும் அவங்களுடைய ஷோரூம் நல்லா போகும். அப்படி இல்லைன்னா இவங்களுடைய ஆணவத்தாலேயே இவங்க கடையும் அழிஞ்சு போயிடும், அவங்களும் அழிஞ்சு போயிடுவாங்க.